Hi friends, welcome to Healthy Happy Home channel. இன்னைக்கு நாம சுவையான தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கிளாஸ் ரைஸ் ஊற வச்சிரலாம். இது பாத்தீங்கன்னா 200 கிராம் அளவு இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆன் செய்துட்டு குக்கர்ல 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயிலோட சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதுமே நாம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரிஞ்சி லீஃப், 2 ஏலக்காய், 3 பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதோட நாம் ஒரு ஸ்டார், கொஞ்சமாக கல்பாசி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் பொரிஞ்சதுமே நம்ம 2 பச்சை மிளகாய், கீரிய பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் ஆனியன் சைஸாக கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம ஆனியன் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு சாதம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கியதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறப்ப ஃப்ளேம் ஸ்லோவிலே வச்சுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஆனியனோடு சேர்த்து நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு ஆனியன் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாதம் டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கியதுக்கப்புறம் 6 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண தக்காளி பழம் விழுது பாதியாக குறையணும், அந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ பாதியாக குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கியதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த புதினாவும் கொத்தமல்லியும் தான். ஸோ இதை தக்காளி சாதத்தில் மிக்ஸ் பண்ணாமல் சேர்த்திக்கணும். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2-3 ஸ்பூன் அளவுக்கு நான் கெட்டியான தயிர் எடுத்து சேர்த்துக்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் தயிர் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் தயிர் ஆட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா ஒரு தக்காளி பழத்தை கம்மியாக நம்ம சேர்த்துக்கணும், அவ்வளோதான். எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்ந்து நல்லா வதங்கியாச்சு. பார்த்திங்கன்னா நீங்கள் எண்ணெய் அதிகமாக ஊற்றிருந்தீங்கன்னா தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஃபைனலாக தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் ரைஸ் எடுத்திருந்தேன், ஸோ அதனால் 2 கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஆஸ் யூஷுவலாக நீங்கள் ஒயிட் ரைஸுக்கு எவ்வளோ தண்ணியை சேர்ப்பீங்களோ அதே அளவுக்கு இந்த தக்காளி சாதத்துக்கும் தண்ணியை சேர்த்தா போதும். எக்ஸ்ட்ரா தண்ணியை எதுவும் தேவைப்படாது. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சிருந்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் கலந்து விட்டுக்கலாம். இதுவே பாசுமதி ரைஸ் எடுத்திருந்தோம்னா நம்ம ஊற வைக்கக்கூடாது, வாஷ் பண்ண உடனே நம்ம ஆட் பண்ணிக்கணும். கரண்டியை வச்சு ரொம்ப நேரம் கலரக்கூடாது, ரைஸ் உடஞ்சிரும். கடைசியாக நான் கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 1.5 விசிலுங்கிறது ஒரு விசில் ஃபுல் ஃப்ளேம்லேயும், அரை விசில் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. குக்கர் மூடி திறந்ததும் ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜென்ரலாக கலந்து விடுங்க. ஏன்னா சுட சுட நாம் சாதத்தை கிளறி விட்டோம்னா அது கொல கொலன்னு ஆயிரும். சாதம் அன்னமாக வரணும் அப்படின்னம்னா குக்கர் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க, போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தயிர் சேர்த்து நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறக்காமல் என்னுடைய ஹெல்த்தி ஹாப்பி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.